வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றொரு கோயில் தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகாபுத்தூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய படிக்காசுநாதர் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயிலின் மூலவர் சொர்ணபுரீஸ்வரர். உற்சவர் சோமஸ்கந்தர் அமைந்துள்ளது. அம்பாள் அழகம்மை. தலத்தின் தல விருட்சகம் வில்வம். தலத்தின் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி குளம். இத்தலத்தின் புராண பெயர் அரிசீர்கரையப்புத்தூர் மற்றும் சிறுவில்லிபுத்தூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இத்தலம் 129வது தேவார திருத்தலமாகும். அதேபோன்று காவிரி தென்கரை தலங்களில் தேவார பாடல் பெற்ற திருத்தலத்தில் இது 66வது திருத்தலமாகும். இத்தலத்தில் சிவன் மட்டுமல்லாமல் விநாயகரும் சொர்ண விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள கோபுரம் 3 நிலைகளை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த திருவூரில் புகழ்த்துணை நாயனார் பிறந்த ஊராக அமைந்துள்ளது. ஆதலால் இத்திருக்கோயிலின் முன்மண்டபத்தில் புகழ்த்துணை நாயனார் மற்றும் தன் மனைவி லட்சுமியுடன் காட்சி தருகிறார். அதன் அருகில் சுந்தரர் மனைவி பரவை நாச்சியாருடன் இருக்கிறார். சொர்ண விநாயகர் தனிச்சன்னதியில் அமைந்துள்ளார். இவரை வணங்கிய பின்பே சிவனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. இத்தலத்தின் மற்றொரு சிறப்பானது இத்திருத்தலத்தில் 2 பைரவர்கள் அமைந்துள்ளனர். இங்கு வரும் பக்தர்கள் வேண்டிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று தவறை தட்டி கேட்கும் மனப்பான்மையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தலத்தில் உள்ள மற்றொரு சிறப்பானது பெருமாளின் கையில் உள்ள சங்கு மற்றும் சக்கரம் இத்தலத்தில் உள்ள முருகனின் கைகளிலும் உள்ளன. அசுரர்களை அழிக்கச் செல்லும்போது முருகனுக்கு சிவன், தேவர்கள் மற்றும் பார்வதி ஆகியோர் ஆளுக்கொரு ஆயுதம் கொடுத்து வந்தனர். அந்த வகையில் திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்தார். இத்திருக்கோயிலின் முருகர் திருமேனியில் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கைகளில் கேடயம், வில், அம்பு, சாட்டை, கத்தி, சூலாயுதம், வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். அடுத்து இத்திருக்கோயிலின் நவக்கிரகமும் மற்றும் நவக்கிரக மண்டபத்தில் உள்ள சூரியனும் சந்திரனும் சற்றே வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நவக்கிரக மண்டபத்தில் சூரியனும் சந்திரனும் கிழக்கு திசை நோக்கியே இருப்பார். ஆனால் இக்கோயிலில் இவ்விருவரும் எதிரெதிரே பார்த்தபடி உள்ளனர். அவர்களுக்கு எதிரே 9 குழிகளும் இருக்கின்றன. இந்த குழியில் கிரகங்கள் வாயு வடியில் இருப்பதாக ஐதீகம் உள்ளது. இந்த அமைப்பானது மிகவும் விசேஷமாக கருதப்படுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு முறையாக திதி மற்றும் தர்ப்பணம் செய்யாதவர்கள் இத்திருக்கோயிலில் உள்ள நவக்கிரக சன்னதியில் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு பூஜை செய்தும் நவக்கிரக குழியில் தீபமேற்றியும் வழிபட்டு வந்தால் முன்னோர்களுக்கு செய்த திதி மற்றும் தர்ப்பணத்தின் பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இறுதியாக படிக்காசு பூஜை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்படிக்காசு பூஜையானது இத்திருக்கோயிலில் உள்ள மூலவர் லிங்கத்தின் முன்பு உள்ள படிக்காசு எனும் மண்டபத்தில் படிக்காசுநாதர் சன்னதியில் 2 காசுகளை வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்றை மட்டும் வீட்டிற்கு எடுத்துச் சென்று பூஜிக்கின்றனர். இதனால் பக்தர்களின் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகுவதோடு ஒற்றுமை ஓங்கும் என்பதும் நம்பிக்கையாக இருந்துள்ளது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு கோயில் பற்றிய விசேஷங்களும் தினங்களை பற்றியும் காணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத முதல் முறை பார்க்கும் நேயர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.